அன்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, குக்கரில் வந்து என்னென்ன மாடல்லாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அது வேரியண்ட் எவ்வளோ மாடல் இருக்குது, இத்தனை மாடல் இருக்கா, இந்தந்த கம்பெனிலலாம் இந்தந்த மாடல் இருக்கான்னு நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற குக்கர் வந்து அலுமினிய குக்கர். இது வந்து நார்மல் மாடல். இது நார்மல் மாடல்னால் ஹைட்டு வந்து வளர்த்தியாக இருக்கும், டெப்த்தாக இருக்காது. இது வந்து நார்மலாக பேசிக்காக எல்லாருமே யூஸ் பண்ணுறது. இது பேசிக் மாடல்னு சொல்லுவாங்க. நார்மலான குக்கர் தான். இது வந்து 5 லிட்ரு. இது வந்து உங்களுக்கு 3 லிட்டரில் இருந்து 12, 16 லிட்ரு வரை இருக்குது நம்மகிட்ட. அதுக்கு மேலேயும் லிட்ரு இருக்குது. அவங்க வந்து பெரிய பெரிய கேட்ரிங்காரங்க அந்த மாதிரி அவங்க தான் குக்கர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது நம்ம கடையில் வந்து 3 லிட்டரில் இருந்து 16 லிட்ரு வரை நம்ம கடையிலே குக்கர் இருக்குது. இது வந்து நார்மல் அலுமினிய குக்கரு. இந்த மாடல் ஒன்று இருக்குது. இன்னொரு மாடல் என்ன குக்கர் இருக்குதுன்னு பார்ப்போம். இதோட ரேட்டு வந்து வெறும் 1500 தான் வரும். இது ஆனந்த கம்பெனி, சூப்பராக இருக்கும். இது ப்ரிஸ்டீஜி எல்லா கம்பெனிலும் இருக்குது. ப்ரீமியரு எல்லா இதுலேயும், பட்டர்ஃப்ளை எல்லா இதுலேயுமே நார்மல் இந்த குக்கர் இருக்கும். நீங்கள் நார்மலாக பேசிக்காக வேணும்னா இந்த மாதிரி குக்கர் தான் நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. இது பேசிக் மாடல். இன்னொரு மாடல் இருக்குது, அது பாருங்கள். ரெண்டாவதாக ஒரு குக்கர் மாடல் பார்க்க போகிறோம். இது என்ன மாடல்னால் பேன் மாடல்னு சொல்லுவாங்க. இது வளர்த்தி வந்து கட்டையாக இருக்கும். அது ஹைட்டாக இருக்கும், இது கட்டையாக இருக்கும். டெப்த்து அகலமாக இருக்கும். உள்ளே வந்து அகலமாக இருக்கும். நீங்கள் வேறு எந்த பொருளும் ஒரு இட்லி அவிக்கணுனால கூட உள்ளே இட்லி தட்டு ஒரு 2 தட்டு வச்சு நீங்கள் அவிச்சிக்கலாம். இடியாப்பம் யூஸ் பண்ணனாலும் அதில் வச்சுக்கலாம். இப்போ இந்த கொழுக்கட்டெல்லாம் செய்வாங்க, அந்த மாதிரி ஒரு வேக வைக்கிற பொருள் கூட உள்ளே வந்து ஒரு தட்டு வச்சு நீங்கள் வந்து வேக வச்சுக்கலாம். அதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ் ஆகும். இது எதுக்கு அதிகமாக வாங்குவோன்னா, இந்த குக்கரு டேரெக்டாக ஓப்பனில் வச்சு கிரேவி மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு கூட, ஓப்பனில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு கூட இந்த குக்கர் அதிகமாக வாங்குவாங்க. இது நல்லா ஃபாஸ்ட் மூவிங். பேன்னாலே ஒரு நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. ஏன்னா லேடிஸ்க்கு வந்து எல்லா பொருளும் வச்சு ஒரு பொருள் வாங்கினாங்கன்னா எல்லா பொருளும் வாங்கி அப்படியே மொத்தமாக வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் பிடிக்கும். இதோட ரேட்டு வந்து 1900 வரும். எக்ஸ்சேஞ்சு போக வேறு லெவலில் இருக்கும். நல்லா ஃபாஸ்ட் மூவிங். நம்ம கடையில் வந்து ரெண்டாவது, அது ஃபஸ்ட்டு போகுதுன்னா இது ரெண்டாவது போகும். அலுமினியத்தில் இது வந்து பேன் டைப் மாடல். அது நார்மல் மாடல், இது வந்து பேன் டைப் மாடலு. இந்த குக்கர் பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒத்தில் போட்டு விடுங்க. வாங்க, இன்னொரு மாடல் குக்கர் இருக்குது, அது என்னன்னு பார்ப்போம். மூணாவதாக பார்க்க போகிற குக்கர் வந்து இது வந்து டீலக்ஸ் அல்ஃபான்னு சொல்லுவாங்க இது நேம். இது எஸ்எஸ் குக்கர். எஸ்எஸ் குக்கர் வந்து நார்மல் மாடல். இது வந்து ஹைட்டாக இருக்கும். இது நார்மலாக நீங்கள் சின்ன இடியாப்ப தட்டு, இட்லி தட்டுலாம் சின்னது இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மேலே வந்து பள்ளமாக வர்றது வந்து இப்போ உள்ள மாடலு ஸ்வெட்சு. இது வந்து ஸ்வெட்சு மாடல்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ விசில் அதிகமாக பொங்குதுன்னு வச்சுடுங்க, அடுப்பில் உழாமல் சேவ் பண்ணுற கச்சுட்டு தான் இது. இதிலே ட்ரை ஆயிரும். அதனால் இது யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நார்மல் மாடல், ஸ்டீலில் வந்து பேசிக் மாடல். ஸ்டீல் குக்கர்னாலே நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா நார்மலாக இந்த மாடல் தான் காட்டுவாங்க. நார்மல் பேசிக் மாடல் இது. இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஹேண்ட்லியாக இருக்கும், ஹோம்லியாக இருக்கும், நல்லா அருமையாக இருக்கும். வீட்டில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்ற குக்கர் வந்து இந்த குக்கர் தான். சூப்பராக இருக்கும். இது ஒரு மாடலு. வாங்க, இன்னொரு மாடல் இருக்குது, அதையும் பார்ப்போம். நாலாவதாக இருக்கிற குக்கர் வந்து இது பேன் மாடல். ஸ்டீல்லே வந்து பேனு கட்டையாக இருக்கும், ரொம்ப அகலமாக இருக்கும். இதுலேயும் ஸ்வெட்ச் மாடல் உண்டு. இதிலே ட்ரை ஆயிரும், அடுப்புலலாம் வலியாது, கேஸ் ஸ்டவ்லாம் அழுக்காக்காது. உங்களுக்கு வந்து வேலைப்பாடு வந்து மிச்சப்படுத்தும். இப்போ அடுப்புலலாம் நீங்கள் உளுந்துட்டுன்னு வச்சுக்கிடுங்களேன், கடந்த ஆஃபீஸ் போகிற டைமில் இல்லைனா வேலைக்கு போகிற நேரத்தில் வந்து ரொம்ப கடந்து டென்ஷன் ஆகி அதை கடந்து தொடச்சிட்டு கிடக்கும். இது அந்த இதெல்லாம் ஆகாது. நீங்கள் எவ்வளோனாலும் அதுலேயே உங்களுக்கு ட்ரை ஆயிரும். அதனால் இது யூஸ் பண்ணுற ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபாஸ்ட் மூவிங்கில் இது 3வது இடத்துல இருக்குது. நல்லா வந்து எஸ்எஸ்சியில் வந்து பேன் டைப்புன்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கும் ஹேண்ட்லியாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் வெயிட்டு கொஞ்சம் இருக்கும், ஆனால் வேலை டக்கு டக்குன்னு முடியும். ஸ்டீல் குக்கருக்கும் அலுமினிய குக்கருக்கும் என்ன வித்தியாசம்னா, ஹீட் வந்து டக்குன்னு அப்சர்வ் பண்ணும். எஸ்எஸ் வந்து டக்குன்னு உங்களுக்கு வேலை முடிக்கும். அது ஒரு அரை மணி நேரத்தில் முடியுதுன்னா இது ஒரு 20 நிமிஷத்தில் முடிச்சிடும். அதுக்கு தான் நிறைய பேர் வந்து மோஸ்ட்லி ஸ்டீல் குக்கரே வாங்குவாங்க. இப்போ கூட அலுமினியம் கூட நிறைய பேர் வாங்குறதில்ல. ஒரு காலத்தில் அலுமினிய குக்கர் தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்து. ஆனால் இப்போ ஃபாஸ்ட் மூவிங்னா ஸ்டீல் குக்கர். அதுலேயும் இந்த பேன் டைப்பு ஃபஸ்ட் இடத்துல இருக்குது, வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் கடைக்கு போனால் இது வாங்கிக்கிடுங்க. இதோட ரேட்டு 3200 மட்டும்தான். சூப்பராக இருக்கும். எதோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் அடுத்து ஏதோ உங்களுக்கு வேறு வீடியோ பற்றி எதுவும் போடணுன்னா, ஹோம் அப்ளையன்ஸை பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் போடுங்க. நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க அடுத்த குக்கரை பார்ப்போம். இந்த குக்கர் வந்து எஸ்எஸ் ஹண்டின்னு சொல்லுவாங்க. இந்த பானை மாதிரி இருக்கும். இது வந்து எல்லா மாடல்லையும் இருக்குது. 4.5, 5.5, 6.5, 7.5 வரை இருக்குது. இது வந்து பானை டைப்பில் வரும். இது பார்க்குறக்கே ஒரு சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே வந்து பழைய காலத்தில் வந்து ஒரு யூஸ் பண்ணுறது ஒரு குத்து பானை,
வீட்டில் சோறு பொங்குறவங்க கூட இதே மாதிரி ஒரு பானை பாத்திரம் வச்சு தான் பண்ணுவாங்க. எஸ்எஸ்லே பாத்திரம் மாதிரி தான் வச்சு பண்ணுவாங்க. ப்ளெயினாக யாரும் பண்ண மாட்டாங்க. இந்த மாடல் வந்து ரொம்ப மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து சின்னது தான் லைக் பண்ணுவாங்க. பெருசுலாம் வாங்க மாட்டாங்க. 1 1/2 2 3 4 1/2 அவ்வளோதான். அதுக்கு மேலே யாரும் இதேமாதிரி வாங்க மாட்டாங்க. ஆனால் இது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். உங்கள் கிச்சனில் வந்து அது ஒரு ஹை லுக்கு கொடுக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கிச்சனுக்கு வந்து அழகு சேர்க்குறது வந்து இதேமாதிரி மாடலான குக்கர் தான். இது வந்து எஸ்எஸ் கண்டின்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் கடையில் கேட்டு வாங்கிடுங்க. இதுலேயும் அந்த ஸ்வெட்ச் மாடல் வரும். இது அதேமாதிரி ட்ரை ஆகிற மாதிரி தான். இப்போ வர்ற எல்லா குக்கருமே ஸ்வெட்ச் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் மோஸ்ட்லி நீங்கள் எந்த குக்கர் வாங்கினாலுமே ஸ்வெட்ச் மாடல் தானா அப்படின்னு கேட்டு வாங்குங்க. அதான் உங்களுக்கு ரொம்ப டைம் சேவ் ஆகும். நல்லா ஸ்பீடாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரே வேலை இதில் வாஷ் பண்ணிங்கனாலே முடிஞ்சு. வேறு நீங்கள் அடுப்பு துடைக்க வேண்டியது, இந்த பாத்திரத்தெல்லாம் ரொம்ப போட்டு கழுவ வேண்டியதெல்லாம் இருக்காது. வேலை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோட வேலை வந்து 2500 மட்டும் தான் வரும். ஏன்னா இந்த ஹண்டி டைப்பு மாடல் வந்து கொஞ்சம் ரேட்டு கூட, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் கிச்சனில் ஒரு 3 குக்கர் வாங்கி வச்சிங்கனாலே உங்கள் கிச்சனில் ஏதோ நிறைய பாத்திரம் இருக்கிற மாதிரி, நிறைய பாத்திரம் இருக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு வந்து அப்படி கண்காட்சி மாதிரி சூப்பராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா இதை லைக் பண்ணுங்கள். இதோட பேர் வந்து எஸ்எஸ் கண்டி மாடல். வாங்க இன்னொரு மாடல் இருக்குது பார்ப்போம். இது எஸ்எஸ்ஸில் பேனில் வந்து கிளிப்பாண்டுன்ற ஒரு பேர். இது வந்து ஹேண்டில் வந்து இந்த லென்த்தாக வராது. இந்த கிளிப்பான் வந்து இந்த கிளிக் மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்க்க சூப்பராக இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லோரும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இது ஒரு ஹேண்ட்லியாக இருக்கும். இது வந்து 2 in 1 பர்பஸாக இது யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் குக்கர் வாங்கினீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி வாங்குங்க. இது வந்து உங்களுக்கு வந்து இப்படி கிளிப்பு ஓப்பன் பண்ணி இப்படி எடுத்து வச்சிட்டிங்கன்னா இதே மாதிரி வச்சு நீங்கள் கிரேவி எதுனாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். எதுனாலுமே ஒரு குழம்பு நார்மலாக ஒரு குழம்பு வைக்கணுன்னா கூட இந்த மாதிரி பாத்திரத்தில் வைக்கலாம். அதோட இன்னொன்று பர்பஸ் என்னென்னா இதில் ஒரு கிளாஸ் லிட்டு வரும். கிளாஸ் லிட்டு வந்துச்சுன்னா நீங்கள் கிரேவி மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு சர்வே பண்ணுறதுக்கு கூட நீங்கள் டைனிங் டேபிள் வைக்கலாம். அந்த பர்பஸ்க்கு தான், அந்த நோக்கத்தில் தான் இது வந்து ட்ரெண்டிங் ஆகி வந்துச்சு. கிளிப்பானாலே ஒரு தனி பேர் உண்டு. குக்கரில் வந்து கிளிப்பானாலே என்றைக்குனாலும் அது ஒரு பேர் உண்டு. ஏன்னா 2 in 1 பர்பஸாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறனால எல்லோரும் வந்து நீங்கள் ஒரு சமைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றணும், அதுக்காக தான் சர்வே பண்ண முடியும். இது அப்படி கிடையாது. நீங்கள் இதில் சமைச்சிட்டிங்கன்னா இதுவே அப்படி கொண்டு போய் கிளாஸ் லிட்டு இருக்கும், அதில் மூடி அப்படியே நீங்கள் டைனிங் டேபிள் வச்சு சர்வே பண்ணலாம். இதோட ரேட் வந்து வெறும் 3600 மட்டும்தான் வரும். கண்டிப்பாக வேணும்னா இதை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது என்ன ரேட்டு என்னென்னு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய மாடல் இருக்குது குக்கரில். நம்ம பார்க்குற ஏதோ நார்மல் மாடல் தான் இருக்குன்னு இருக்கோம். ஏகப்பட்ட மாடல் இருக்குது. உங்களுக்கு சூப்பராக பிடிக்கும். ரேட் ஒத்தில் என்னென்னு கேட்டு தெளிவாக நீங்கள் எக்ஸ்சேஞ்சா என்னென்னு நார்மலாக கேட்டு வாங்கிடுங்க. இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் ஒத்தில் போட்டு விடுங்க. ஓகே, வாங்க இன்னொரு குக்கருக்கு பார்ப்போம். இது பிளாக் குக்கர்லேயே வந்து நார்மல் குக்கர். இதில் வந்து ஃபுல்லாக பிளாக் கோட்டிங் இருக்கும். இது அலுமினியம் குக்கர் தான். ஆனால் வந்து இதில் வந்து நார்மலாக இதில் வந்து பிளாக் கோட்டிங் இருக்கிறனால நிறைய பேர் வந்து லைக் பண்ணுவாங்க. ஒரே மாடலில் குக்கர் யூஸ் பண்ணுறவங்க வந்து என்ன இது ஒரே மாதிரி யூஸ் பண்ணுறோம், கொஞ்சம் மாடலாக கொஞ்சம் ட்ரெண்டிங்காக அப்படி யூஸ் பண்ணுவோம், வீட்டு கிச்சனுக்கு அந்த டைல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுவோம், நல்லாயிருக்கும் அப்படிங்கிறவங்க வந்து இது கண்டிப்பாக நிறைய பேர் வாங்குவாங்க. ஆனால் இப்போ இது வந்து ஸ்லோ மூவ்மெண்ட் தான். ஒரு நேரத்தில் இது வந்து நல்லா ஃபாஸ்ட் மூவிங்காக இருந்து, ஆனால் இப்போ ஓரளவு ஸ்லோ தான். நிறைய பேர் வந்து என்னென்னா இந்த பிளாக் கலரில் இருக்கிறனால உள்ள அந்த இது மாதிரி பெயிண்ட்லாம் வரும், அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறனால இது வந்து வாங்குங்க. ஆனால் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஒரு மாடலுக்காக, ஒரு ஸ்டைலுக்காக, கிச்சன் ஸ்டைலுக்காக மட்டும்தான் இது வாங்குவாங்க. மற்றபடி வேறு இதில் எந்த யூஸுமே கிடையாது. அது உண்மையை சொல்லி ஆகணும். இது வந்து இதுவும் ஸ்வெட்ச் மாடலில் தான் வரும். வாங்குறவங்க ஆனால் வாங்க தான் செய்கிறாங்க. பிளாக் தான் வாங்கணும்னு சொல்கிறவங்க வாங்குறாங்க. இது மாடல் ஒரு அழகுக்காக, ஒரு டைல்ஸ், ஒரு கிச்சன் அழகுக்காக யூஸ் பண்ணுற பொருள் மட்டும்தான் இது. அதனால் இது ரேட்டு வந்து வெறும் 5200 வரும் எம்ஆர்பி. ஆனால் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சு போக வெறும் 4200 மட்டும்தான் வரும். வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இது அதிகமாக யூஸ் பண்ணாதுங்க. ஏன்னா இப்போ சேல்ஸ் வந்து இந்த கலர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிட்டு, அதனால் வெளியே விசாரிச்சுட்டு நீங்கள் வாங்கிடுங்க. ஓகேவா, வாங்க இன்னொரு குக்கருக்கு அதை பார்ப்போம். இது அதே இதுலேயே அது வந்து பிளாக் கலரில் நார்மல் குக்கர் பார்த்தோம். இது பிளாக் கலரில் வந்து பேன் டைப்பு, கட்டையாக இருக்கும், அகலமாக இருக்கும். நம்ம ஸ்டீலில் பார்த்தோம்ல அதே மாடல் தான், அலுமினியத்தில் பார்த்தா அதே சேம் மாடல் தான். இது ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொரு மாடல் இருக்குது. பிளாக்லேயே நீங்கள் பேன் வாங்கினோன்னா இது வாங்கிடுங்க. நார்மல் வாங்கினோன்னா இதுக்கு முன்னாடி காட்டினாலும் அந்த குக்கர் வாங்கிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ரேட்டு வந்து வெறும் 2000 மட்டும்தான் வரும். ரேட் இது கம்மியாக தான் இருக்கும் மேக்ஸிமம் பிளாக் கலர் குக்கரு. ஆனால் வந்து இது மூவிங் ஃபாஸ்ட்டு கிடையாது. ஒரு நேரத்தில் நல்ல ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. ஆனால் இப்போ நிறைய பேர் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, நார்மல் ஸ்டீல் தான் நல்லதுன்ட்டு அலுமினியத்தையே நிறைய பேர் அவாய்ட் பண்ணிட்டு வராங்க. நீங்கள் அலுமினியம் குக்கர் வேணுங்கன்னா தயவுசெய்து கீழே அந்த இண்டக்ஷன் பேஸ் இருக்கான்னு பார்த்து வாங்க. அதான் முக்கியம். நம்ம ஏதோ குக்கர் வந்து ரேட்டு கம்மியாக கிடைக்கி அப்படிங்கிறதுக்காக வாங்கக்கூடாது. அதில் வந்து இண்டக்ஷன் பேஸ் இருக்கா, எவ்வளோ வாரண்டி இருக்குது, ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கான்னு பார்த்து தெளிவாக வாங்கிடுங்க. கம்பெனி ப்ராடக்டாக வாங்கிடுங்க. என்றைக்குனாலும் இதெல்லாம் பிரேக் ஏன்னா இது கன்ஃபார்மாக எதுனாலும் சொல்ல முடியாது.
இதெல்லாம் அலுமினியம் குக்கரு, அதுவும் கோட்டிங்னால நிறைய பிரச்சனை வரும். அதனால் வாரண்டி இருக்கான்னு பார்த்து தெளிவாக வாங்கிடுங்க. அதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கல தயவுசெய்து ஷேர் பண்ணி விடுங்க, மற்றவங்களுக்காவது யூஸ் ஆகும். ஓகே, வாங்க இன்னொரு குக்கருக்கு பார்ப்போம். இது வந்து பிளாக் குக்கர்லேயே ஹண்டி மாடல், இந்த பானை மாடல்னு சொல்லுவாங்கள்ல, இதுவும் ஸ்டைலுக்காக வாங்குறதான். நிறைய பேர் வந்து கொஞ்சமாக சாதம், கொஞ்சமாக காய்கறி அந்த மாதிரி வேக வைக்கிறவங்க வந்து இதேமாதிரி சின்னதாக ஸ்டைலிஷாக வாங்கி வச்சுக்கிடுவாங்க. கிச்சனில் நீங்கள் ஒரு 2 குக்கர் வச்சிங்கனாலே சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு ஏதோ இந்த ஃபாரினில் ஹோட்டல் மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும், அழகாக இருக்கும். அந்த ஒரு அழகுக்காக நம்ம கிச்சனில் வந்து அப்படி பார்த்தா மற்றவங்க பார்த்தா வேறு லெவலில் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கிச்சன் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த குக்கர் வாங்கிடுங்க. ஆனால் அதிகமாக யாரும் யூஸ் பண்ணாங்க, ஏன்னா இதெல்லாம் நிறைய பேர் இப்போ ஃபாஸ்ட் மூவிங் கிடையாது, அப்படி ஸ்லோவாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு ஸ்டைலுக்காக நிறைய பேர் வாங்கி வச்சுக்கிடுவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு பிடிக்கும் ஒரு மாடலாக பாத்திரம் வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. நம்ம அம்மாமாராக இருந்தாலும் சரி, நம்ம அக்காமாராக இருந்தாலும் அது நினைக்கிறது உண்டு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கினோன்னா வாங்கிடுங்க. ஆனால் எரேராக யூஸ் பண்ணிக்கிடுங்க, கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிடுங்க. ஸ்டீல் கரண்டிலாம் எதுவும் இதில் உள்ளே விட்டு யூஸ் பண்ணக்கூடாது. நார்மல் வுட்டை வச்சே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வாங்க மொத்தத்தில் இருந்துறாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். வாங்க ஃபைனலாக இன்னொரு குக்கர் இருக்குது, அதை மட்டும் பார்த்துருவோம். ஓகேவா? ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது ரெட் குக்கர். ரெட் கலரில் இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். டீலக்ஸ் ப்ளஸ்ன்னு இது பேர். வேறு லெவலில் இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு பிளாக்கில் ஒரு 2 கலரு, ரெட்டில் ஒரு 2, நார்மல் ஸ்டீலில் ஒரு 2, பேசிக் அலுமினியத்தில் ஒரு 2 வத்தல் நீங்கள் கிச்சனில் வச்சிங்கன்னா உங்கள் கிச்சன் வந்து அப்படியே ஃபாரின் கிச்சன் மாதிரி இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே லுக்கு கொடுக்கும் உங்கள் கிச்சனுக்கு. இது பார்க்குறக்கே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ஹண்டி மாடல்ம்பாங்க, ரெட் கலர் குக்கர் ஹண்டிம்பாங்க, டீலக்ஸ் ப்ளஸ்ம்பாங்க. சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இதெல்லாம் உள்ளே வந்து உங்களுக்கு உள்ளே கோட்டிங் வராது. இப்போ பிளாக்லலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே உங்களுக்கு வந்து பிளாக் கலர் கோட்டிங் வரும். ஆனால் இது வந்து எப்படின்னா நார்மலாக, இது பாருங்கள் நார்மலாக உள்ளே நார்மலாக தான் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் இது வாங்குங்க, நல்லாயிருக்கும். இதை நீங்கள் தைரியமாக வாங்கலாம். இந்த குக்கர் வந்து நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டியதே தேவையில்லை. இது உள்ள இது பெயிண்ட் வருமா, அந்த அலுமினியம் தான் வருமா, அதெல்லாம் நினைக்காங்க. இது நார்மலாக நீங்கள் அலுமினியம் குக்கர் எப்படியோ அந்த மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வெளியே வந்து உங்களுக்கு ஹை லுக் கொடுக்கும். அந்த கலருக்கு தான் ரேட்டுங்கிற மாதிரி, இந்த கலர் தான் உங்களுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும், பார்க்குறக்கே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இந்த பொருள் வந்து அடுத்தது ஏதாச்சும் எதை சமைக்கலாம் அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த குக்கரை கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது நல்லா ஃபாஸ்ட் மூவிங். ஏன்னா இந்த குக்கர் வாங்கி யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த குக்கர் மட்டும் தான் வாங்குவாங்க, வேறு எதுவுமே வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி இது பார்க்குறக்கே சூப்பராக இருக்கும், நல்லா ஃபாஸ்ட் மூவிங். அதனால் கண்டிப்பாக இது வாங்குங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கி உள்ள குக்கரில் மாடல் எல்லாமே பார்த்தாச்சு. மீதி வீடியோ வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் வாரத்துக்கு ஒருக்கா வரும். அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒத்துல போடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.